வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னவடுகன் செட்டியார் வகை 5 வீட்டு பங்காளிகள் அவங்களுடைய மூதாதையர்களுக்கு படைப்பு நடத்துறதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த 5 வீட்டு பங்காளிகளை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்ப வாரிசுகள் ஆண்டுக்கு ஒருவர் இந்த படைப்பை எடுத்து நடத்துகிற வழக்கம் இருக்குது. அவங்க முன்னெல்லாம் அவங்களுடைய வீடுகளில் அவங்க எடுத்து நடத்துனாங்க. எல்லா பெரியவங்களும் சேர்ந்து தான் அந்த படைப்பை நடத்துவாங்க. ஒரு நோட்டில் அதை பற்றின எல்லா செய்திகளுமே குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நோட்டை பார்த்து பெரியவங்க அட்வைஸ் பண்ண சின்ன பிள்ளைங்க எல்லா வேலையும் செய்வாங்க. பணியாரம் ஊத்துறது, பாச்சோறு செய்கிறது, என்னென்ன சமைக்கணும், எவ்வளவு படைக்கணும், சாமிக்கு என்னென்ன வாங்கணும், இந்த மாதிரி எல்லாமே பெரியவங்க உட்காந்து சொல்ல செய்வாங்க. நான் கல்யாணம் ஆகி வந்த போதெல்லாம் எங்கள் மாமியார்லாம் இருந்து செஞ்சுருக்காங்க. இப்போ எங்கள் அடுத்த வீட்டு பங்காளி திருமதி செகப்பி ஆச்சி தான் இப்போ எங்களுக்கெல்லாம் அதை சொல்கிறாங்க. அவங்க சொல்ல நாங்கள்லாம் செய்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு படைப்புக்கு பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பெரியவங்கள்ட்ட கற்றுக்குவாங்க. அந்த ஒரு கூட்டு வழிபாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நமக்கு அமையுது. நம்முடைய மூதாதையர்களை நம்ம கண்டிப்பாக கும்பிடணும் அப்படிங்கிற பழக்க வழக்கமும், நம்மளுடைய நகரத்தார் பழக்க வழக்கம் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பிள்ளைங்க புதுசாக கல்யாணம் ஆகி வர பிள்ளைங்களும் பேரன் பேத்திகளை கூட்டு வரும்போது அவங்களும் கற்றுக்க முடியும். அதுக்காக இந்த விழாவுக்கு பெரும்பாலும் எங்கள் இந்த 5 வீட்டு பங்காளிகளை சேர்ந்த எல்லா வாரிசுகளும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துருவாங்க. அப்படி நாங்கள் இங்கே செயல்படுவோம். அந்த விழாவில் முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த செங்காவிடுறது தான் முதல்ல செய்வாங்க. இந்த செவத்தில் அதுதான் முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் செய்வாங்க. இந்த ஆயா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லம்மை ஆயா, பெரிய கருப்பன் செட்டியார், பெரியாள் ஆச்சி, சின்னவடுகன் செட்டியார், இவங்க 4 பேருக்கு தான் கும்பிடுறது. அதனால் 5 வீட்டில் இருந்து 4 வீட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த படைப்பு இலையில அவங்க சாப்பிடுவாங்க. யார் ஒருத்தர் இந்த வருஷம் படைச்சிருக்காங்களோ அவங்க அடுத்த ஆண்டு அந்த இலையில சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு வராது. மற்றவங்களில் அவங்கவுங்க வாரிசுகளில் ஒருத்தர் ஒவ்வொரு இலையிலையும் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த சாமிக்கு படைக்கிற அந்த வேஷ்டி, துண்டு, சேலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேழைன்னு சொல்லி ஒரு கூடையில தான் இருக்கும். அதுவும் எப்படி அடுக்கணும் என்னங்கிற முறைகளை தெரிஞ்சு ஆண்கள்லாம் அதை அடுக்குவாங்க. இந்த இலையில பரிமாறுறது பெரியவங்க ஆட்சிமார் உட்காந்து சொல்லித்தர பெண்கள் அதை செய்கிற பழக்கம் இருக்கு. அப்படிதான் இந்த படைப்பு நடைபெறுது. இந்த விழாவை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்குறீங்க. பங்காளியில் ஒருத்தரான முத்து ஆச்சி அவங்க அவங்களுடைய கணவர் பழனியப்ப செட்டியார் நினைவா இந்த வீடை படைப்புக்காகவே கட்டி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து அப்போ ஆண்டுதோறும் படைப்பு இந்த வீட்டில் தான் நடக்குது. படைப்பு வீடு. ஆண்கள் எல்லாம் வந்துட்டாங்க. பெண்கள் மாவு திரிச்சிட்டு மாவெல்லாம் கரைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இதுலேயும் செங்காவியும் பூசி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெண்கள் பணியாரம் ஊற்ற ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் திருமதி செகப்பி வைரவனாச்சி. இவங்க சொல்லிக் கொடுக்க நாங்கள் எல்லாருமே பணியாரம்லாம் அவங்க தான் முதல்ல ஊற்றி பார்த்து நல்லா வருதா, எல்லாம் பக்குவம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்து கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே மாற்றி எல்லாருமே நான் ஊற்றுறேன்னு வெயிட் பண்ணி எல்லா ஆட்சிமாருமே ஊற்றுவாங்க. இப்போ எங்கள் பங்காளி ஆட்சிங்கெல்லாம் ஊற்றுறதை நீங்கள் பார்க்க முடியுது. அந்த பக்கம் ஒரு அடுப்பில் பாச்சோறு வேகுது, ஒரு அடுப்பில் சாதம், அதாவது சாமிக்கு படைக்கிற சாதம், சாமிக்கு படைக்கிற பணியாரம், காச்சோறு, இது எல்லாமே ஆட்சிமார் தான் செய்வாங்க. மற்ற கூட்டு காய்கறி எல்லாம் தான் சமையல்காரங்க செய்வாங்க. ஏன்னா நாங்கள் 5 வீட்டாரும் சேர்ந்து 62 புள்ளினா திருமணம் ஆனவங்களை தான் புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்ப கணக்கு தான் 62 புள்ளி. ஸோ 62 புள்ளியில முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வர முயற்சி செய்வாங்க. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் தான் இந்த விழா நடைபெறும். இந்த ஆண்டும் ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் இந்த படைப்பு விழா நடைபெற்றது. எல்லாரும் பணியாரம் ஊற்றுறாங்க. இவங்களோட சேர்ந்து நானும் பணியாரம் ஊற்றுறதையும் நீங்கள் பார்க்க முடியும்.
இப்போ வந்து ஆச்சி அவங்க சொல்ல சொல்ல எல்லாரும் வந்து பல்லையம் போட போகிறாங்க. பல்லையம் போடுறதுங்கிறது அந்த இலையில சாமிக்கு எல்லாமே படைக்கிறது, அதுதான் வந்து பல்லையம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சிகப்பி ஆச்சி சொல்ல சொல்ல எல்லாருமே பெரியவங்க அவங்க சொல்ல சொல்ல செய்ய போகிறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. சாமியை முதல்ல ஆண்கள் ரெடி பண்ணிவிட்டு போயாச்சு. அந்த நோட்டில் இருக்கிறத பார்த்து பெரியவங்களையும் கலந்து இந்த எல்லாமே செய்வாங்க. தலப்பா வைக்கிறதுலேருந்து அந்த யார் யாருக்குள்ளது என்னென்ன நகை அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுட்டு போயாச்சு. அவங்க ஆண்கள் வச்சாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பெண்கள் வந்து பரிமாற போகிறாங்க. இலையில வந்து ஆச்சி சொல்ல சொல்ல பரிமாறுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பணியாரம்லாம் வந்து 4 பணியாரம் 4 வடை அப்படி வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த இலை வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஒரு குடும்ப வாரிசுக்கு ஒன்று, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது படைச்சது அடுத்த வருஷம் ஒருத்தருக்கு மட்டும் இருக்காது, மற்றவங்களில் ஒரு குடும்ப வாரிசுக்கு ஒரு இலை. அதனால இதில் இருக்கிற இலையில வந்து 3 பணியாரம் 3 வடை கொஞ்சம் சாதம் காய்கறி எல்லாத்தையும் எடுத்து கலந்த சாதமாகவும் இந்த பணியாரத்தெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சும் வந்திருக்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துருவாங்க. அந்த மிச்சம் ஒன்று வச்சு அந்த யாருக்கு வந்து அந்த இந்த வருஷம் அந்த படைப்பு இலையில சாப்பிட கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க வந்து அதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி 4 பணியாரம் 4 வடை இப்படிலாம் வைக்கிறது. ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து ஆண்கள்லாம் வந்து இப்போ சாமி கும்பிட வருவாங்க. தம்பதி சமேதராக கும்பிட விரும்புகிறவங்க தம்பதி சமேதராக கும்பிடுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் 5ஆம் தேதி காலையில் ஏலம் விடுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய பொருட்கள், மங்கள பொருட்கள் ஏலம் விடுறதுக்காக உள்ளது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் வந்து நம்ம அடுத்த நாள் படைக்கணும் இல்லையா 5ஆம் தேதி, அதுக்காக நாளே சாதம் அதுவும் செஞ்சு வச்சுட்டாங்க. இது நம்ம எல்லாம் பரிமாறினதுக்கப்புறம் மிச்சம் உள்ள சாமான்லாம் வெளியே எல்லாருக்கும் பரிமாறதுக்காக நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அதை தான் நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அடுத்தடுத்து போகிறதுக்காக இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இது பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி காலையில் ஏலம் ஆரம்பிச்சிருச்சு. ஏலத்தை வந்து அவங்க உப்பு விட்டுட்ருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏலம் போடுறதுங்கிறது வந்து ஒரு எல்லா படைப்பு வீட்லேயும் அது வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. படைப்பு வீட்டில் ஏலத்தில் உப்பெல்லாம் எடுத்தால் செல்வம் பெருகும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லை, நம்முடைய அந்த படைப்பு செலவுகளுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய சாமிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இது எல்லாருமே ஆர்வத்தோடு விரும்பி ஏலம் எடுப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். கல் உப்பு 10,001 நம்ம நேரமாக இருக்குது, கொஞ்சம் கேளுங்க. நான் கொஞ்சம் விலை இருக்கு, ஒரு 2-3 பேர் கேட்டால் தெரியாது. 500 கேட்கலாம், 10,500 அந்த மாதிரி கேட்கலாம், 11,000. நாங்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்து அந்த நீச்சோருக்கும் வந்து மரக்கறிக்காய் தோசைன்னு ஒன்று செய்வாங்க. அதுக்காகவும் சின்ன வெங்காயம் நறுக்கிக்கிட்டே வந்து நாங்கள் அந்த ஏலத்தை பார்க்குறோம். இந்த ஏலத்தில் வந்து பெண்களும் கேட்க விரும்பினா கேட்கலாம். பெரும்பாலும் கணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தான் கேட்பாங்க இல்லையா, அதனால் அவங்க கேட்பாங்க. நாங்கள்லாம் இங்கே உட்காந்து வேலை செஞ்சுட்டு அதை கேட்டுட்ருக்கோம். பின்னாடி இருந்து வெங்காயம் நறுக்கிட்டுருக்கோம். எல்லோரும் மரக்கறிக்காய் தோசைன்னு ஒன்று செய்வாங்க. அதுக்கப்புறம் நீச்சோறு. ஆனால் பழைய சோறு வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறது இந்த ஒரு சாமி இதிலேயே வந்து நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதையுமே சாமிக்கு வச்சு படைச்சு கும்பிட்டுருக்காங்க பாருங்களேன். அப்போ வந்து அது ரொம்ப அவசியமாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவுப் பொருள், உடம்புக்கு நல்லதுங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் அப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். படப்பில் ஏலத்தில் வந்து எடுத்தவங்க வந்து தன்னுடைய குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து பெரியவங்க தான் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த பொருளை கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஏலம் அவங்க எடுத்திருக்காங்க.
அடுத்ததாக ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொதல் நாள் சாமி கும்பிட வச்சாங்க இல்லையா பணியாரம், அந்த பணியாரத்தை புள்ளிக்கு இத்தனை பணியாரம்னு கரெக்டாக பிரித்து, ஒரு பணியாரம் கூட குறைய யாருக்கு வந்துச்சு வரல அந்த மாதிரியே பிரச்சனையே இருக்காது. அழகாக பங்காளிங்கள் ஆம்பளைங்க வந்து பிரித்து இந்த பைகளில் போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரை பணியாரம் கால் பணியாரம் கூட பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஆளுக்கு 3.25 பணியாரம் வந்துச்சு. எவ்வளோ பணியாரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கணக்கு பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி பிரிப்பாங்க. வாழைப்பழம் பாருங்கள், சாமி கும்பிட்ட வாழைப்பழத்தையும் 2ஆக நறுக்கி வச்சுருக்காங்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி வந்திருக்க எல்லாருக்குமே எல்லாமே சரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிள்ளைங்க வந்து கற்றுக்க முடியும். அவங்க பாருங்கள் வந்து கால் பணியாரம் அரை பணியாரம் நறுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து 3.25 பணியாரம் வந்துச்சு ஒரு புள்ளிக்கு. அதாவது 62 புள்ளிக்குமா அதை பிரிச்சிருவாங்க. அவங்க வந்திருக்காங்க வரலைங்கிறது முக்கியம் இல்லை, புள்ளிக்கு இவ்வளோ பணியாரம் அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ வந்து அந்த முத நாள் கும்பிட்டதெல்லாம் தொடச்சி அந்த பேழையில் துணியெல்லாம் வச்சுருக்காங்க. முத நாள் சாமி கும்பிட்ட பூ வச்சுருக்காங்க. நம்ம எல்லோரும் போய் கும்பிட்டுட்டு பூ வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து நீச்சோறு வந்து படைக்கிறதுக்கு மறுபடியும் ரெடி பண்ணுவாங்க. இது பாருங்கள், அந்த சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க இல்லையா, முத நாளே சாதம் செஞ்சு அந்த சாதம் தான். இதுதான் வந்து மரக்கறிக்காய் தோசை. இது வந்து நம்மளே தான் சுடணும். சாமிக்குள்ளது வந்து தோசைக்கல்லில் மட்டும்தான் சுடுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது வந்து அந்த தோசைக்கல்லில் சுட்டுட்டு இந்த எண்ணெயிலையும் ஒரு கப் போட்டு எடுத்தும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாமிக்கு படைச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும். முதல் நாள் பணியாரம் ஊற்றின மாதிரி தான் இதுவும் வந்து மரக்கறிக்காய் தோசையும் எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து உட்காந்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஊற்றுவாங்க. அதை ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு பல்லையம் போட வந்தாச்சு. இந்த பல்லையம் போடுறதுல வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு, வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கு பொரியல், இந்த சின்ன வெங்காயம் போட்டு தயிர் சாதம் செய்கிறது தான். முத நாள் சாதம் வச்சோம் இல்லையா நீச்சோறு, அது சாமிக்கு படைக்கும் போது அந்த சாதத்தை புழிஞ்சு வச்சு 4 மூலையிலையும் அந்த சின்ன வெங்காயம் வச்சு நடுவில் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சிடுறாங்க. அது மேலே வந்து தயிர் விட்டுறாங்க. அப்படி தான் வந்து சாமிக்கு வந்து படைக்கிறாங்க. மற்ற சாதத்தை தான் வந்து பிசைஞ்சு வைக்கிறாங்க. எல்லாருக்கும் இலையில பரிமாறுறதுக்கு தான் பிசைஞ்சு வைக்கிறாங்க. இதுவும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் 4 பேர் இலையில சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிசைஞ்சு எல்லாருக்கும் வந்து சாமி வீட்டு சாதம் நம்மளுக்கு வைப்பாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆண்கள் வந்து அந்த வேஷ்டி சேலை எல்லாம் எது எப்படி வைக்கணும், மணியெல்லாம் எப்படி வைக்கணும், நகையெல்லாம் எப்படி வைக்கணும், அதை வச்சு கதம்பம் வாங்கி அவங்க வந்து அலங்காரம் பண்ணிடுவாங்க. அதுவும் அந்த நோட்டுப்படி தான் செய்வாங்க. அந்த கூடையில் இருந்தது இல்லையா, முதல் நாள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கூடையில், அந்த கூடையிலேருந்து மறுபடியும் இதே மாதிரி அடுக்கி கதம்பம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து பிள்ளையம் போடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த சாமிக்கு செஞ்சோம் இல்லையா சாதம், அந்த சாதம் மிச்ச சாதம் அதில் வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த நார்த்தங்காய் தயிர் எல்லாம் போட்டு பிசைஞ்சு எல்லாருக்குமே இலையில வந்து பரிமாறுறதுக்கு ஆச்சு வந்து ரெடி பண்ணுறாங்க. கூட நம்மலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். இந்த தயிரெல்லாம் ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு அவங்க அப்போ இந்த சின்ன வெங்காயம் தயிர் சாதங்கிறது எவ்வளோ உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்திருக்குங்கிறனால தான் அந்த காலத்தில் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சுருக்காங்கங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இதை வந்து ஒரு சாமிக்கே வந்து படைச்சி பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஆச்சி வந்து நம்மளுக்கு தயிர் சாதம் பிசைஞ்சு ரெடி பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அடுத்த ஆண்டு படைப்பில் சந்திப்போம்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.